சிவா எடிட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டபுள் கலர் 3 கலர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத. அந்த வீடியோவில் வந்து நான் டபுள் கலர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி 3 கலர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி 3 கலர் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பிக்சார்ட் ஆப்லேயே நம்ம எடிட் பண்ணலாம். வேறு பிக்சல் ஆப் இந்த மாதிரி ஆப்லாம் நம்ம தேவையில்லை. இந்த மாதிரி பிக்சார்ட் ஆப்பில் ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லி வச்சுருப்பேன். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இதில் ஃபஸ்ட்டு உள்ளதை சூஸ் பண்ணுங்கள். பிஎன்ஜி அதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்காக தான் அதை சூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டுங்கிறத எழுதிக்கோங்க. ஏதோ உங்களுக்கு என்ன நேம் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த நேமை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என் பேரை வந்து நான் எழுதிக்கிறேன், சிவான்னு. எழுதிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு எல் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இப்போ வீடியோ நான் சொல்லுவேன். இது வந்து இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ இது கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் கொடுங்க. நான் வந்து இப்போ ரெட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மல்டி அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கலர் அது ஆட் ஆயிரும். அதுக்கு தான் மல்டிங்கிறத நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை வந்து மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு, வெள்ளை, சிவப்பு இந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வேணான்னா கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் கலருங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு 3 கலர் ஆயிரும். அப்படி இந்த பிளாக் வந்து ஃபஸ்ட்டு மேலே வரணும். அதனால இந்த பிளாக் கலர் வந்து ஃபஸ்ட்டு நான் மேலே வச்சுக்கிறேன். ரெட்டுங்கிறத நான் வைக்கிற மாதிரி வைங்க. கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பிளாக் கலரை வந்து இந்த மாதிரி பாதி வரையும் நீங்கள் செட் பண்ணுங்கள். நடுவில் வெள்ளை இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம 3 கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம டபுள் கலர் வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் அப்படியே டபுள் கலராக ஆக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்டுலாம் எடிட் பண்ண அவசியமே இல்லை. இப்போ வந்து நீங்கள் இப்போ டபுள் கலர் 3 கலர் எடிட் பண்ணுறப்ப பார்டருங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நம்ம பார்டர் செட் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லோ கலர், ஒயிட் கலர் இந்த 2 கலரில் எந்த கலர் வேணால் கொடுங்க. அப்போ தான் அந்த டபுள் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். அதான் இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிடுச்சு. பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.